என்னடா சொம்பு தூக்கி பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு என்ன வழக்கு? இன்னைக்கு வசந்திங்கிற பொண்ணு தான் புருஷன் மேலே பிராது கொடுத்துருக்கு. வசந்தி வசந்தி வசந்தி. ஏம்மா ஏன் வசந்தி எதுக்கு அழுகுற இப்ப? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. என் புருஷன் பண்றதெல்லாம் சரியா? நான் எங்க போய் சொல்லுவேன்? முதல்ல உன் புருஷன் யாரு, என்ன பண்ணா விளாவரியா சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? என் புருஷன் பேரு ரமேஷ். அவன் எனக்கு தெரியாம இன்னொரு பொண்ணை வச்சிருக்காமா. அடப்பாவி, கூப்பிட அவன. ரமேஷ் ரமேஷ் ரமேஷ். ஏன்பா நீ தான் ரமேஷா? ஆமா நாட்டாயி, நான் தான் ரமேஷ். ஏன்பா ரமேஷ், இதெல்லாம் நியாயமா? பொண்டாட்டி இருக்கிறப்ப இன்னொருத்தி வச்சிருக்கியாமே? குயில் மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் கொரில்லா மாதிரி ஒரு வப்பாட்டி வச்சுக்கிறீங்க. நாட்டாயி பழமொழியே மாத்தி சொல்றீங்க. எதுடா, கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி தானே சொல்ற? அது ஊர் பழமொழி, இது நாட்டாயி பழமொழி. நாட்டாயி, என் கரைக்கு வாங்க. இவன் பண்றதெல்லாம் நியாயமா? இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருக்கிறப்ப ஒரு வப்பாட்டி வச்சுக்கிறான். என்ன ரமேஷ், பொண்டாட்டி இருக்கும்போது இப்படிலாம் பண்ணலாமா? நாட்டாயம்மா, நான் ஒன்றும் பண்ணல. நான் அந்த மாதிரிலாம் வச்சுக்கல. இவளா ஏதோ கற்பனை பண்ணிட்டு வளர்றா. என்ன கற்பனை பண்ணிட்டு வளர்றேங்கிறான்? ஒழுங்கா சொல்லு வசந்தி, வச்சிருக்கானா இல்லையா? யோ, போய் சொல்லாதயா. நீ வச்சிருக்கல, அவன் சுட்டு கொடுத்த தோசையெல்லாம் திங்கல. என்ன ரமேஷ், தோசை சுட்டு தர அளவுக்கு வந்துருச்சா? யார் அது? அது அவள்கிட்டே கேளுங்க நாட்டாயி, அவளுக்கே தெரியும். வசந்தி, யார வச்சிருக்கான்? யார் அது? அது வேற யாரும் இல்ல நாட்டாயி, என் தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. அடியாத்தி, பொண்டாட்டியோட தங்கச்சியை வச்சுக்கிட்டியாடா நீ? ஆமா நாட்டாயி, என் தங்கச்சி நானே வீட்டுக்குள்ள விட்டேன். இப்ப என்ன வெளியே துரத்துறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு. அட கொடுமையே, உன் தங்கச்சியை கூப்பிடு. சாந்தி சாந்தி சாந்தி. வணக்கம் நாட்டாயம்மா, நான் தான் சாந்தி. பாத்தீங்களா நாட்டாயம்மா, அக்கா இங்கிட்டு நிக்கிறேன். வந்த உடனே ஏன் பக்கத்துல வந்து நிக்கிறாம அந்த பக்கத்துல போய் நிக்கிறா. இங்கிட்டு வாடி முதல்ல. என்னம்மா சாந்தி, நீ வந்து உன் அக்கா புருஷனை வச்சிருக்கன்னு சொல்ற. உங்க அக்கா பிராது கொடுத்துருக்கா, உண்மையா? நாட்டாயம்மா, எனக்கு எங்க மாமாவை பிடிக்கும். அதை எங்க அக்கா தப்பா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா நாட்டாயம்மா, என் மச்சி நிச்சயம் ஓட்டுவேன், கிண்டல் பண்ணுவேன். அதை இவ தப்பா புரிஞ்சுக்கிறா, வேற ஒண்ணும் இல்லை எங்கக்குள்ள. என்ன வசந்தி இப்படி சொல்றாங்க? அவன் புருஷனும் தங்கச்சியும் அவங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. நீ என்ன சொல்ற? இல்ல நாட்டாயம்மா, எல்லாமே பொய். அவங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதெல்லாம் பொய். எப்படி சொல்ற பொய்ன்னு? நாட்டாயம்மா, அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு தலை வலிக்குதுன்னு செத்த நேரம் படுத்திருந்தேன். என் தங்கச்சியே சமைக்க சொன்னேன். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? அழுவாம சொல்லு. அன்னைக்கு இவ அடுப்பாங்கரையில சமைச்சிட்டு இருந்தாளா, அந்த நேரம் பார்த்து இந்த ஆளு வந்தாரு. வந்த ஆளு வசந்தின்னு பேரை கூப்பிடக்கூடாது, என் தங்கச்சியை கட்டி பிடிச்சு நிக்கிறாரு. நான் தண்ணி குடிக்கலான்னு வந்து பார்த்தா ரெண்டு கட்டி பிடிச்சிருக்குங்க நாட்டாயம்மா. என்ன ரமேஷ், அவ சொல்றது உண்மையா? நாட்டாயம்மா, இவ சொல்றது உண்மைதான். அன்னைக்கு அடுப்பாங்கரையில போய் நான் கட்டி பிடிச்சது உண்மைதான். ஆனா இவன் நினைச்சு கட்டி பிடிச்சிட்டேன் நாட்டாயம்மா. ஏன் நாட்டாயம்மா, பொண்டாட்டிக்கு மச்சினிக்கு வித்தியாசம் தெரியாதா? நாங்க என்ன ரெட்ட பிறவியா? இல்ல நாட்டாயம்மா, அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு ஆசையா வாங்கி கொடுத்திருந்த புடவைய இவ கட்டி இருந்தா, எனக்கு என்னத்த தெரியும்? ஏன் வசந்தி, உன் புடவை அவள்கிட்ட கொடுத்திருந்தா எப்படி அடையாளம் தெரியும் உன் புருஷனுக்கு? அதை விடுங்க நாட்டாயம்மா, இவ செஞ்ச சாப்பாடை மட்டும் மிச்சம் வைக்காம சாப்பிடுறாரு. ஆனா நான் செஞ்சதை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆமா நாட்டாயி, இவ்வளவு தோசை சுட சொன்னா தீஞ்சு தீஞ்சு சுடுவா டிவியை பார்த்துக்கிட்டே. ஆனா என் மச்சி திணிச்சு தோசை சுட்டனா நெய் ஊத்தி வெங்காயம் எல்லாம் போட்டு எனக்கு ஆசையா சுட்டு தருவா. ஏயோ, அவளுக்கு தோசை சுட கத்து தந்ததே நான் தான். இங்க பாரு ரமேஷ், இப்போ மச்சி நிச்சய நீ வச்சிருக்கியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நாட்டாயம்மா, நான் எங்க மாமா கிட்ட சும்மா பேசினா கூட எங்க அக்கா சந்தேகப்படுது. அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? ஆமா நாட்டாயம்மா, நாங்க ஆரம்பத்துல சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இவதான் எங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து சேர்த்து பேசி எங்கக்குள்ள உண்டாக்குனதே இவதான். பாத்தீங்களா பாத்தீங்களா, அந்த ஆளே ஒத்துக்கிட்டாரு. அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கு நாட்டாயி. ஏ ரமேஷ், சாந்தி, என்ன இது பழக்கம்? ஏன் சாந்தி, உங்க அக்காக்கு பண்றது துரோகம் இல்லையா?
நாட்டாயம்மா, நான் சும்மா தான் நாங்க 2 பேரும் பழகிட்டு இருந்தோம். இவ தான் தேவையில்லாம எங்களுக்குள்ள மூட்டி விட்டா. இருக்குன்னா இல்லாத விஷயத்த இருக்குன்னா இருந்தா என்னன்னு ஆயிடுச்சு நாட்டாயம்மா. ஆமா நாட்டாயம்மா, நாங்க 2 பேரும் ஜாலியா தான் பழகிட்டு இருந்தோம். எல்லாம் இவளால தான். இவ என்கிட்ட மூஞ்ச காட்டி காட்டி பேசுவா. நான் அதான் தங்கச்சிக்கிட்ட போய் சொல்லுவேன். அவ எனக்கு ஆறுதல் சொல்ல போய் எங்களுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. பாத்தியா வசந்தி, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீ இல்லாத ஒண்ணு இருக்குன்னா என்ன ஆகும்? நாட்டாயம்மா, நான் இல்லாமையா சொன்னேன்? இப்ப 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? இதுதான் நான் முதல்லயே சொன்னேன் இருக்குன்னு. ஏ வசந்தி, புருஷன்கிட்ட ஆசையா பேசணும், அன்பா நடந்துக்கணும். நீங்க எரிஞ்சு விழுந்தா அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்றதுக்கு ஒரு அன்பை தேடதான் செய்வாங்க. அதுக்கு நீ என் தங்கச்சியேவா? அப்ப நான் என்ன ஆகுறது? டே ரமேஷ், இருந்தாலும் தப்பு. மச்சி நிச்சிங்கிறவ உனக்கு ஃபர்ஸ்ட் மகா மாதிரி. நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. நாட்டாயம்மா, அதான் நான் சொன்னேன்ல, இவ தான் தேவையில்லாம சந்தேகப்பட்டு எங்களை இப்படி ஆக்குனா. நான் ஏதாவது சொன்னா கூட தப்பாயிடுது. நான் என்னத்த சொல்றது, நீங்களே சொல்லுங்க. ஏ வசந்தி, புருஷனை ஓவராவும் சந்தேகப்படக்கூடாது சரியா? சந்தேகப்பட அவன் இல்லாத விஷயத்தையும் செய்யணும்னு நினைப்பான். ஏ சாந்தி, உனக்கும் தான் சொல்றேன். அக்கா புருஷன் தானே, மாமா தானே, அவர்கிட்ட இப்படி நடந்துக்கலாமா? அவரே ஆம்பளைங்க இப்படி நடந்துக்கிட்டாலும் வேணாம், எங்க அக்கா வாழ்க்கை பாதிக்கப்படும், எங்க அக்கா தான் இந்த வாழ்க்கையை வாழும் நீ சொல்லணுமா வேணாமா? நாட்டையம்மா, பாவம் எங்க மாமா. அவங்களுக்கு ஆதல் சொல்ல யாருமே கிடையாது. நான் தான் ஆதல் சொல்லுவேன். ஏதாவது ஒண்ணுன்னா அக்காவோ எது சொன்னாலும் எனக்கு வேலை இருக்கு, என்கிட்ட புலம்பாதீங்க, எனக்கு பிடிக்கல அப்படி மூஞ்ச காட்டி காட்டி பேசும். ஆனா மாமா என்கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க எது நடந்தாலும். பாத்தியா வசந்தி, புருஷன் என்ன சொல்ல வராங்கிறத நீ கேட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனையே ஆயிருக்காது. நீ கேட்காதனால அது யாரு கேக்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் சொல்லவும் அவங்க 2 பேத்துக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அப்ப தப்பு ஓ மேலதான் வசந்தி. புருஷன்ட்ட அன்பா உட்காந்து பேசு சரியா? ஏ ரமேஷ், சாந்தி, உங்களுக்கு தான் சொல்றேன், இதெல்லாம் தப்பு. நம்ம பொண்டாட்டி நம்மளை நம்பி தானே மச்சினிச்சிட்ட பேச விடுறா, நம்ம அக்கா நம்ம நம்பி தானே மாமன் கிட்ட பேச விடுறான்னு நினைப்பு இருக்கணும் சரியா? அந்த நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி நடந்துக்கூடாது. அவளே இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் நீங்க இல்லைங்கிற நிரூபிக்கிற அளவுக்கு நடந்திருக்கணும். இது தப்பு. ஆமா நாட்டாயம்மா, தப்பு தான். எங்க அக்கா வாழ்க்கையை என்னைக்கு நான் பறிக்கணும்னு நினைக்கவே இல்லை. எங்க அக்காவா தான் நினைச்சு இப்படி பேசி இப்படி நடந்துக்குச்சு. என்னை மன்னிச்சிடுங்க அக்கா. வேணாம், நீயே இந்த வாழ்க்கைய வாழு, நான் போயிடுறேன். ஆமா வசந்தி, உனக்கு நான் துரோகம் பண்ணணும்னு என்னைக்கும் நினைக்கல. நீ சந்தேகப்பட்டு பேச எனக்கு கோவத்துல உன் தங்கச்சிட்ட நான் பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு. பாத்தீங்களா மக்களே, உட்காந்து பேசுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. அதே மாதிரி பொண்டாட்டிங்களுக்கும் சொல்றேன், புருஷன் வெளியே வேலைக்கு போயிட்டு வரான், அவனுக்கு என்ன நடந்துச்சு, என்ன மனநிலைமையில இருக்கான், அவனுக்கு என்ன தேவைன்னு பார்த்து செய்யணும். செஞ்சா புருஷன் என்னைக்கும் உங்க கூட இருப்பான். ஆமாங்க, நான் பண்ணது தப்பு தான். நீங்க சொல்ல வரப்பெல்லாம் நான் எதுவுமே காது கொடுத்து கேட்டதில்ல. காசு கொடுங்கன்னு தான் நான் கேட்டுக்கேன் தவிர உங்க கஷ்டத்தை கேட்டதில்ல. என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிரு சாந்தி. உண்மைதான், எல்லாரும் புரிஞ்சு நடக்கணும். பொண்டாட்டியும் புருஷனும் அவங்கவுங்க எந்த மனநிலைமையில இருக்காங்கன்னு உட்காந்து பேசி தீர்வு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மச்சினிச்சிங்கிறவ ஒரு பெத்த மகளுக்கு சமம். அவளை என்னைக்கு தப்பா பயன்படுத்தக்கூடாது சரியா? மக்களே, உங்களுக்கு தான் சொல்றேன், எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, மனசு விட்டு சந்தோஷமா வாழுங்க சரி. இந்த நாட்டாயிடு தீர்ப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கட்ரா வண்டிய நாட்டாயி.